ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த நன்மையை பின்பற்றினால் தீமை நமக்கு வராது என்று நேரடியாய் வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எல்லோருமே தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். பல நேரங்களிலே தீமையை நம்மை சந்திக்கிறோம். தீமை நம்மை கிராஸ் பண்ணது பல நேரத்தில் வருது. கர்த்தர் அனுமதிக்கக்கூடியதான சோதனைகள் அல்ல. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகளை குறித்து இங்கே சொல்ல, தீமையை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில் தீமை இருக்காது. கர்த்தர் கருத்தில் என்ன கிடையாது? தீமை என்பதே கிடையாது. ஏன்னா அவர் நன்மையை உருவானவர், அவர் அன்பானவர். அவர் கரத்தில் என்ன இருக்காது? தீமை இருக்காது. எப்பவுமே ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் முழுவதும் நன்மை உள்ளவர், பிசாசு முழுவதும் தீமை உள்ளவன். அவங்ககிட்ட நன்மை என்பது கிடையாது, தேவனிடத்தில் தீமை என்பது கிடையாது. மனுஷன் மட்டும்தான் நன்மை தீமை ரெண்டும் ஃபிக்ஸ் ஆனவன். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால நமக்குள்ளே என்ன இருக்கும்? நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். பிசாசுக்கிட்ட நன்மைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அவன் சொல்கிறது பார்க்குறதுக்கு நன்மை மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி தீமை தான் இருக்கும். கர்த்தர் சொல்கிறது சில நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பின்னாடி நன்மை தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி வர சொன்னார். அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னவாக இருந்தது? கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மை இருந்தது. கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட தீமை என்கிறதான அந்த ஃபார்முலாவே கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அவரால் நினைக்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே வெளியே வரும். அப்படி ஒரு விஷயமே அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவர் என்ன ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் மனுஷன்தான் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால், தேவனை பின்பற்றுகிறவர்களானால், அதான் அதோட அர்த்தம். நன்மை அதுக்கு முன்னாடியும் ஆண்டவரை பற்றி அவர் பேசுகிறார் பேதுரு. நன்மையை பின்பற்றுகிறவரானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தேவனை பின்பற்றுகிறவரானால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? இன்னும் கொஞ்சம் ரோமரில் சொல்லுவார், கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யாராக? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, நன்மையை பின்பற்றுகிறவர்களுக்கு தீமை என்பது கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. தீமை செய்கிறவன் யார்? தீமை செய்கிறவங்க இருக்காங்க, ஆனால் நமக்கு அவங்க தீமை செய்ய முடியாது. என்ன நினைச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனால் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மையை பின்பற்றுகிறவரானால், கர்த்தரை பின்பற்றுகிறவரானால், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. ஆனால் அவரை பின்பற்றுகிறவங்களுக்கு நிறைய தீமை வருது, நிறைய காரியம் நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? என்ன காரணத்துக்காக நடக்குது? ஒரு சகோதரர் சமீபத்தில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் கிட்டத்தட்ட சில கோடி ஏமாந்துட்டார். சில கோடிகள் ஏமாந்துட்டு கடைசியில் என்னவாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பணம் திரும்பி வரக்கூடாத சூழ்நிலை ஆகி போய்விட்டது. அப்புறம் அவர் கேட்குறாரு, ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை அனுமதிச்சார் அப்படின்னு. அப்போ பல நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம கர்த்தரை தேடுறோம், கர்த்தருக்கு பின்னாடி போடுறோம், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் நடக்குது? திருப்பியும் சொல்கிறேன், தீமைக்கும் கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு என்ன செஞ்சிக்கக்கூடாது? கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையாக இருக்குமானால் அவைகளுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு நன்மை இருக்கும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், முடிவில் அவன் என்ன பெறுவான்? ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் தீமை என்பது கர்த்தர் அனுமதிக்காதது. கர்த்தர் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. பல சோதனைகளில் பல தீங்குகள் வரும்போது அதற்கு யார் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் காரணமாக இருக்கும். அப்போ இந்த பின்பற்றுகிற ஜனம், கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்திற்கு தீமை வருகிறதுனா நாம் எப்படி பின்பற்றுகிறோம்னு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் தீமை வர்றதும் வராததும் இருக்குது. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களில் நாம் எந்த கேட்டகரியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பேசிஸில் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறேன், அதான் முக்கியம்.
கர்த்தரை தேடுகிறோம், எல்லாருமே கர்த்தரை தேடுகிறவங்க தான், இதில் மாற்று கருத்துமே இல்லை. அவர் பேதுரு கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, அதுவும் ஒரு வகையான பின்பற்றுதல். ஆனால் இந்த பின்பற்றுகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான நோக்கம் என்ன, நாம் எதனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இன்னொரு குரூப் இருக்குது, சர்ச்சுக்கு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஜப குறிப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த ஜப குறிப்புக்காக வருவாங்க. அந்த ஜப குறிப்பு நிறைவேறணும்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. திருப்பி அடுத்த ஜப குறிப்பு வரும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போ இயேசு சொல்கிறார்ல, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்திருக்கிற. 9 பேர் சுகமானவனும் போயிட்டான், முடிஞ்சிருச்சு, என்ன ஆனானே தெரியாது. திருப்பி அடுத்த பாதிப்பு வந்தால் தான் அவன் வருவான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை பாவத்தை மன்னித்தார், என்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறார்னு ஒரு குரூப் வருது. அப்போ இன்றைக்குமே சபைகளில் இப்படிப்பட்ட குரூப் இருக்கும் பொழுது இந்த ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க, பின்பற்றுகிறவர்கள் என்ன பேட்டர்னில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 3-4 பேட்டர்ன் இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் உணர்த்தினார். முதலாவது வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கூட்டம் இயேசுவை தேடுகிறது. எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பேதுருவின் மாமியின் வீட்டில் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இதே காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, 14 முதல் 16 வசனங்களில். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இதில் இல்லாத ஒரு சில வார்த்தைகள் அதில் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது ஓவராலாக அந்த விஷயத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பேதுருவினுடைய மாமி சுகமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ அது முடிஞ்சிருச்சு, சுகமாக்கியாச்சு. அந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ் வசனம் வாசிச்சு பாருங்க, அஸ்தமனமான போது, காலையில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் அவரிடத்துல வந்தார்கள். மத்தேயுல வாசிக்கும் போது ஜனங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க. நெடுநேரம் அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், அங்கே அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போது ஒரு பெரிய கூட்டம் அற்புத அடையாளத்தை பார்த்து வந்துருச்சு. இது அவரை அந்த இடத்துல அற்புதம் நடந்ததுக்காக நடந்ததான ஒரு ரிசல்ட், மினிஸ்ட்ரியோடைய ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் மறுநாள் அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இப்போ இவர் ஏர்லி மார்னிங் எழுந்து போயிட்டார், ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டார். அநேகர் அவரை கண்டபோது, இவர்கள் சீமோனும் அவனோடு கூட இருந்தவனும் தேடி அவரை கண்டுபிடித்த போது, வாசிங்க, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். இப்போ பாருங்க, இவர் அஸ்தமனமாகும் போது அற்புதம் செய்ய தொடங்கினார், நைட்டு முழுக்க செஞ்சுருக்காரு, இருட்டு நிறைய ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருந்தார், நாங்கள் வசனம் சொல்லுது. இவர் ஏர்லி மார்னிங் எழுந்து ப்ரேயருக்கு போயிட்டார். ஆனால் ஜனங்கள் ஏர்லி மார்னிங் இவரை தேடி வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஏர்லி மார்னிங் தேடி வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த கூட்டம் எதுக்காக வந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று அற்புதம் நடந்திருக்கிறது, மிகப்பெரியதான ஒரு மாற்றம் அங்கே வந்திருக்கு. இந்த அற்புதத்தை கேட்டு நைட்டு போனவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஏர்லி மார்னிங் ஒரு குரூப் வந்துருச்சு, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள். இவங்க எல்லாம் எதற்காக இயேசுவை தேடுகிறார்கள்? இப்போ இவர்கள் தேடுகிறதுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒன்று இவங்க அற்புதத்துக்காக வந்திருப்பாங்க, இல்லை யாரையாவது அற்புதத்துக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று இவங்க அற்புதத்துக்காக வந்திருக்கணும், இல்லை அற்புதம் செய்கிறதுக்கு, சுகமளிக்கிறதுக்கு, விடுதலையாக்கிறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அப்போ இவர்கள் அத்தனை பேருமே இயேசுவின் இடத்துல ஒரு விடுதலைக்காக, சுகத்திற்காக கர்த்தரை தேடி வருகிறதான ஒரு கூட்டம். இவங்களுக்கு தேவை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு சரீரத்தில் விடுதலையோ அல்லது இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்படி தேடுகிற கூட்டத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்று அவன் சொன்னான், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறாகதால் இவங்க இப்போ திருப்பி இங்கே போகவே இல்லை. திருப்பி இயேசு எங்கே போல, பேதுருவின் மாமி வீட்டுக்கு போகவே இல்லை. என்ன காரணம்? 1906 அசுசா ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது கலிஃபோர்னியாவில். அங்கே ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அதான் நம்ம காலத்தை பெந்தகோஸ்தே கால எழுப்புதல்னு சொல்லுவாங்க. அங்கே அப்போஸ்தலிக் ஃபெய்த்தில் வந்துச்சு. அங்கே ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஆராதனையில் அது ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 3 ஆராதனை, காலையில், மத்தியானம், சாயங்காலம், 7 நாளும் ஆராதனை. அந்த மாதிரி 3 வருஷம் ஆராதனை. அந்த சர்ச்சில்
டெய்லி 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை. எத்தனை நாளைக்கு? 3 வருஷத்துக்கு ஆராதனை நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு, அதை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நிறுத்த முடியாது, அப்படியே போகுது. அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் தான் இங்கே ஆரம்பிக்குது. இப்போ இங்கே ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இயேசு ஒரு சுகம் பண்ணார் பேதுருவின் மாமிக்கு. திரளான ஜனங்க வந்துட்டாங்க, கூட்டம் அலமோதுது. மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் வந்துருச்சு. ஆனால் இயேசு சொல்றாரு, நாம் வேறு ஊருக்கு போக வேண்டி இருக்கிறது. இந்த பின்பற்றுகிற கூட்டம் ஒன்று இருக்குல்ல, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள். இவன் எதுக்காக தேடுறான்? ஒரு அற்புதம் நடந்தது, எனக்கு ஒரு அற்புதம் தேவை. இவங்க யாருமே தப்பா தேடுறாங்கன்னு சொல்ல முடியாதுப்பாங்க. இவங்க எல்லாம் ஏதோ தப்பா தேடுறாங்க, இவங்க தேடுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. தே நீட் கிரைஸ்ட். இயேசு அவர்களுக்கு தேவை. ஆனால் இயேசு வந்தது சுகமாக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இயேசு வந்தது விடுதலை கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை. அதை விட பிரதானமான வேலை ஒன்று இயேசுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற அற்புதம் செய்கிறவராக வரவில்லை. இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார். இயேசு கிறிஸ்து மீட்கிறவராக வந்தார். அப்படி வரும்போது அதில் இது ஒரு பார்ட். இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் அந்த வசனத்தை. அதான் மினிஸ்ட்ரியோடைய ஃபார்முலா. ஒரு ஆவிக்குரியவங்களாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபார்முலா அதான். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14-15 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கவும்? 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் முதல்ல என்ன இருக்கணும்? தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். ரெண்டாவது ப்ரீச்சிங். ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு இருக்கிறது, ரெண்டாவது வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சிங். அப்புறம் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ அவங்களுடைய ஏற்படுத்துதல், அவங்கள உருவாக்கி ஒரு செட் பண்ணி வைக்கிறது எதுக்காக? அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய மேப், அமைப்பு. இதுதான் எல்லா மினிஸ்ட்ரிக்கு எல்லா ஆவிக்குரியவர்கள். நீங்க சின்ன ஊழியம் செய்றீங்க, பெரிய ஊழியம் செய்றீங்க அப்படிலாம் சொல்றோம்ல, அப்படி ஒரு பைபிளில் இல்லை. எல்லா ஊழியமும் ஒரே ஊழியம் தான், இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல்லலாம், காரில் பார்த்தீங்கன்னா டோர் நல்ல பெருசு, அப்புறம் பேனட்டு பெருசு, நெட்டு சின்னது அப்படின்னு. ஆனால் நெட்டை கழட்டிடுங்க, என்ன ஆகும்? வீலில் இருக்கிற 6 நெட்டு சின்ன சின்னதாக இருக்கும். அதை கழட்டிட்டா என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய காரம் கீழே விழுந்துடும், கதை முடிஞ்சு. அதனால இதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தான் பார்க்கணுமே ஒழிய சின்னது பெருசுன்னு பார்க்கக்கூடாது. நெட்டு சின்னதான், ஆனால் அது பண்ணுற வேலை பெருசு. அதே மாதிரி தான் ஊழியத்தில் நான் என்ன வேலை பண்ணுறேங்கிறது முக்கியம் இல்லை. மோசே மலைக்கு மேலே போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வராரு, பெரியசு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு. இதை பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். மேலே போன நியாயப்பிரமாணம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னா இங்கே யோசுவா வேணும். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் இதுவும் மிக முக்கியமான ஊழியம். அப்படி இருக்கும்போது இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஃபார்முலா இதுதான். முதல் என்னது? தம்மோடு இருக்கவும். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் காட், பிரசங்கம் பண்ண அனுப்பவும். இப்போ அடுத்த 3வது இடத்துல தான் சுகமாக்குறது, விடுதலையாக்குறது 4வது இடத்துல வருது. இன்னும் கூட நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்னத்தை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ 2வது வசனம் நம்ம வாசிச்ச மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அந்த வசனத்தை 3வது இருக்கிற அடையாளங்களால உறுதிப்படுத்துறார். அப்போ இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி, அற்புத அடையாளம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல ப்ரீச் பண்ணி ஜனங்கிட்ட வேர்ட் ஆஃப் காடை விதைக்கணும். அதுக்கு நான் முதல்ல அவரோடு இருக்கணும். அதை தான் அவர் சொல்றாரு யோவான்ல எழுதும் போது, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அதோட அர்த்தம் என்ன? வெளியே போய் மேய்ச்சலை கண்டடைந்து ஆத்துமாதாயம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஏன் கூட இருக்கணும், ஏன் கூட இரு உள்ளே. 2வது, உள்ளே ஒரு மேய்ச்சல் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட். இதை எடுத்துட்டு அப்புறமா ஜனங்கிட்ட போன அர்த்தம். அப்போ ஒரு கூட்டம் தேடும் பொழுது கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அற்புத அடையாளம் தேவையானதல்ல, ஆனால் அது பிரதானமானதல்ல. ஒரு இடத்துல அற்புத அடையாளம் பிரதானமாயிருச்சு. ஒரு ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் ஊழியத்துக்கு வர புதுசில் எனக்குள்ள இருந்த தாட், என் மைண்டை சொல்கிறேன், எனக்குள்ள இருந்த தாட், ஒரு சபை இருக்கிற இடத்துல இப்போ இதை வச்சுக்கிட்டோம், பேதுருவின் மாமி சுகமாயிட்டாங்க, உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சு இல்லை? அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு அற்புதம், ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடந்தால் போதும், அந்த இடத்துல சபை வளர்ந்துரும், அந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? சபை வளர்ந்துரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே சபை வளர்வதற்கு காரணம் என்னென்னா,
அற்புத அடையாளம் இல்லை, வசனம். வசனத்தில் தான் சபை வளருகிறது. ஒரு அற்புத அடையாளத்துக்கு பார்த்துட்டு ஜனங்க உள்ளே வந்துடுவாங்க. இது என்ன சொல்கிறது, உள்ளே கொண்டு வருவதுக்கான ஒரு சின்ன மெட்டீரியல், அவ்வளோதான். ஆனால் உள்ளே வந்தவன் பரலோகம் போகிற வரைக்கும் இருக்கணும்னா வெறும் அற்புத அடையாளம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அற்புத அடையாளம் தான் உள்ளே கொண்டு வந்துச்சு, அது நல்லா ஈஸியாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உள்ளே வந்தவனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகிறது அற்புத அடையாளம் இல்லை, உள்ளே இருக்கிறவனை கொண்டு போகிறது வசனம். அடுத்து 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 அந்த வசனம், அதான் ரெண்டாவது மிக முக்கியமானது. ஆனால் உள்ளே வந்த ஜனங்க அற்புதத்துக்கே இருக்கக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து திருப்பி பேதுரு வீட்டுக்கு போயிருந்தானா என்ன ஆயிருக்கும்? நேற்றைய விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக நடந்திருக்கும். ஏன்னா கூட்டம் பெருசு, இன்னும் பெருசாக நடந்திருக்கும், இன்னும் கூட்டம் அதிகமாக வந்திருக்கும். இப்போ என்ன செய்வாங்க? அடுத்த 2 நாள் மீட்டிங் அங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? நீ அற்புத அடையாளங்களை செய்கிறவனாய் அழைக்கப்படவில்லை, நீ ரட்சிப்பை உலகத்துக்கு சொல்லுகிறவனாய் அழைக்கப்பட்டாய். நான் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வந்தவன், அற்புத அடையாளம் இல்லை. சில இடத்துல அற்புத அடையாளமே நடக்காது. அந்த இடத்துல ஜனங்கள் அவரை விசுவாசியாதபடினாலே அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று. இன்னும் ஒரு படி, இப்போ கர்த்தர் தேடி வர்றவங்க திரளான கூட்டம் வரணும்னா இந்த அற்புத அடையாளம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்கு இருக்குல்ல, எனக்கு இருந்ததுன்னு சொன்னல. இப்போ பைபிள் எடுத்து பாருங்க, யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ யோவானுக்கிட்ட எப்படி ஜனங்க வந்தாங்க தெரியுமா? திரளான கூட்டமாகிய ஜனங்கள். அவன் இருக்கிறது வனாந்தரத்தில், யோர்தான் கரையோரத்தில். ஜனங்க வராங்க, அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் நிற்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா மினிஸ்ட்ரியோடைய சக்ஸஸ் என்பது அற்புத அடையாளத்தை பேஸ் பண்ணி அல்ல, நாம் அவரோடு இருக்கிறதை பேஸ் பண்ணி. நான் சொல்றது புரியுதா? அவர் சொன்னார்ல, அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ கூட இருந்து நீங்கள் என்ன ஊழியம் பண்ணாலும் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சார், அல்லது அந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டார்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத அடையாளத்தை வச்சு அல்ல, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை வச்சே கர்த்தர் கொண்டு போயிடுவார். அது நடக்கும். நமக்கு தாட் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருந்தால் தான் முன்னேற முடியும், ஒரு விடுதலை இருக்கணும், ஒரு ஹீலிங் இருக்கணும், நம்ம மைண்டே அப்படி தானே இருக்குது. இதெல்லாம் வேணும், திருப்பியும் வேணான்னு சொல்ல. ஆனால் இது மூணாவது. முதல்ல அவரோடு இருக்கிறது. இப்போ யோவானை குறித்த வசனம் தெளிவாக சொல்லுது 10ல், யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, நாட் ஈவன் a single one, ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் வந்த க்ரௌடை பாருங்க, எப்படி கூட்டம் நிற்கிது. வனாந்திரம்னா என்ன? வயல் வெளி வனாந்திரம். ஊரை விட்டு வயல்வெளியை விட்டு வெளியே கிடக்கு வனாந்திரம், பாலைவனம். அங்கே மீட்டிங் நடக்குது, ஜனங்க அங்கே திரளாக போகிறார்கள். அப்படின்னா கர்த்தர் ஜனங்கள் உங்களை தேடி வருவதற்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற வரங்கள் அல்ல, உங்களோடு இருக்கிற கர்த்தர். கர்த்தர் உங்ககிட்ட இருந்தாருன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு எங்கிருந்து ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் கர்த்தர் எப்படியும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அற்புதத்தால் தான் சபை நடத்தணும், ஊழியர் நடத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வாரம் அற்புதம் நடந்துகிட்டே இருந்தால் தான் ஜனங்க இருப்பாங்க. ஆனால் வசனத்தில் ஜனங்க வர தொடங்கிட்டாங்கன்னா, வசனத்துக்கு ஒரு குரூப் வந்துருச்சுன்னா, இவனுக்கு அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவன் அங்கே இருப்பான். அவனுக்கு அற்புதம் கிடைச்சா எக்ஸ்ட்ரா போனஸ், அது அவனை அசைக்க போகிறதே இல்லை. அப்போ முதலாவதாக உம்மை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னவன இயேசு சொன்னார், நம்ம வேற ஊருக்கு போலாவா? ஏன்? இவன் எல்லாம் அற்புதத்துக்கு பின்பற்றுறவன், அற்புதம் பெற்றா என்ன செஞ்சிருவான்? போயிடுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரமாட்டான். 9 பேர் போயிடுவான், ஒருத்தன் வருவான். நாம் வேற ஊரை பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்தது அற்புத அடையாளம் செய்வதற்கு அல்ல, நம்ம வந்தது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. அல்லேலூயா. 2வது வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். உமக்காக நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அப்போ இவன் அற்புதத்துக்காக வந்தவனே கிடையாது. இவன் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, அடையாளம் செய்யுங்க, அப்படி வந்த குரூப் கிடையாது. இது வேறொரு குரூப்பு. இவன் எதுக்காக வந்தான் நமக்கு தெரியவே இல்லை, அந்த இடத்துல இல்லவே இல்லை. 2 இடத்துல இது இருக்கு, 2 இடத்துலையுமே இவனை பற்றி அந்த இடத்துல என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. அப்போ இவன் எதுக்கு ஃபாலோ பண்ணான்னா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பதில் அதை நிரூபிச்சிடுறாரு அவன் எதுக்கு ஃபாலோ பண்ணான்னு. அடுத்த வசனம் வாசிங்க, 20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இவரை பின்பற்றினா செட்டில் ஆயிடலான்னு வந்திருக்கிறார். இவரை பின்பற்றினா செட்டில் ஆயிடலாம், நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா
இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு 12 பேரை கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் அந்த 12 பேருடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கணுமே. இந்த இயேசு கூட 12 பேர் இருந்தாங்கல்ல, எல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் இல்லை. ஒருத்தன் தான் சின்ன பையன் போல, ரொம்ப யங்ஸ்டர். கல்யாணமானவெல்லாம் இருக்கான். பேதுருலாம் கல்யாணமானவர் எல்லாம் இருக்காங்க. பேதுரு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், அவர் இருக்கிறாரு. இப்படி ஒரு குரூப்பே இருக்கு. அப்போ இயேசு கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு கவலை கிடையாது. அப்படியே போகிறது. யோவான் 2 பேரை அனுப்பி விடுவார், 2 சீஷர்களை அனுப்பி விடுவார் இயேசுவை போய் பார்க்க சொல்லி. வந்தோடனே இயேசு சொல்வார், யோவான் உங்கள்கிட்ட அமிச்சாரு அப்படின்னோடனே, நீங்கள் வந்து நான் இருக்கிற இடத்தை பாருங்களும் பாரு. அவ்வளோதான். வந்தவன் திருப்பி போவே இல்லை அவரை விட்டு. இயேசுநாதர்கிட்ட இருந்தால் மினிஸ்ட்ரி சூப்பரு, கூடவே போகலாம், நல்லா சாப்பிட்லாம். பணக்காரங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, சீமன் வீட்டில் கூப்பிட்றாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, அப்புறம் எங்கே வேணால் கூப்பிட்றாங்க. போகிறோம், சாப்பிட்றோம், நல்ல மரியாதை. தீர்க்கதரிசிக்கிட்ட 12 சீஷர்கள்னு. இப்போ எலிசா சீஷர்களை விட இவங்க சீஷர்களுக்கு நிறைய மரியாதை ஜாஸ்தி. எலிசாவோட சீஷர்களுக்கு தண்ணி சரியில்லாத ஊர் அது. சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும். இங்கே இயேசு கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை, வெரி சேஃப். பல நேரத்தில் வெளியே இருந்து பார்க்கும்போது ஊழியம், ஐயோ இவர்கிட்ட போகலாம், அவர்கிட்ட போகலாம், ஊழியத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கலாம். இல்லை, ஒவ்வொரு ஊழியக்காரனும், நான் சொல்றது உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்காரங்க கண்டிப்பாக தங்கள் ஜீவனை ஊற்றி தான் ஊழியம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், போய் மிஷினரிகளை போய் பாருங்கள். சமீபத்தில் ஒரிசாக்கு போனோம், அதுக்கு முன்னாடி ஒரிசாக்கு போனோம், இப்போ மணிப்பூருக்கு போனோம். போயிட்டு வந்தீங்கன்னா மலைக்கு நடுவில், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் மலைக்கு நடுவில் போகணும். ஒரு டென்ட்டுக்குள்ளே தங்கியிருக்கான் ஊழியக்காரன். ஏன்னா அவன் சர்ச்சை எரிச்சிட்டாங்க. அந்த விசுவாசிகள் ஒரு 20 பேர் ஃபேமிலியோட ஒரே டென்ட்டு, 2 டாய்லெட் தான் இருக்குது. 120-150 பேருக்கு டாய்லெட், அவ்வளோதான். இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஆனால் அதுக்கு நடுவில் நின்று அவன் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவரை. எதுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் இயேசுவை பின்பற்றுவதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எதுக்கு? ஏதாவது செல்ஃபாக செட்டில் ஆயிடலாம். இயேசு அவனை பார்த்தவன சொல்கிறாரு, நீ என்னை எதுக்கு ஃபாலோ பண்ண விரும்புகிற எனக்கு தெரியுது. நரிக்கு கூட குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. இன்னைக்கு இயேசுவை ஒரு குரூப் 2வது எதுக்கு ஃபாலோ பண்ணுது? முதல்ல அற்புத அடையாளத்துக்கு, 2வது ஒரு குரூப் இருக்கு ஆசீர்வாதத்துக்கு. ஏதாவது ஒன்று கிடைக்கும், இயேசுகிட்ட வந்து அது கிடைக்கும், இது கிடைக்கும். பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. உண்மையும் சொல்கிறேன், இயேசுநாதர் ஆசீர்வதிக்காத ஆண்டவரே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஆசீர்வாதத்துக்காக அல்ல. அவர் சொல்றார், அதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணாத, அதுக்காக நீ எங்கிட்ட என்ன செய்யாத, வராத. ஏன் அந்த நினைச்சு எங்கிட்ட வந்தீன்னா, நீ நினைக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எதுவுமே இல்லைங்கிறார். அதான் உண்மை. இயேசுகிட்ட வராதவங்க உலகத்தில் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களா இல்லையா? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் நம்மளை விட பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க தானே? நம்மளை விட பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்கல்ல, நம்மளை விட நல்லா இருக்காங்க உலக பிரகாரமாக. ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கு. அதுதான் கிறிஸ்து கொடுக்குற சமாதானமும் சந்தோஷம். அவங்ககிட்ட இருக்க பணம் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் பணத்தோட சந்தோஷமும் சமாதானமும் கூட இருக்கிறது. சில நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருக்காது, ஆனால் சந்தோஷம் சமாதானம் கூடவே இருக்கும். எவ்வளோ சூழ்நிலைகள் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் போதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கும் போது, இல்லைன்னு கிறிஸ்துவை விட்டு நம்ம போகாமல் இருப்பதுக்கு காரணம் பணம் அல்ல, நம்மகிட்ட இருக்க ஆஸ்தி அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, நம்மகிட்ட இருக்கிற கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் சமாதானம். இந்த மாதிரி காரியத்துக்கு தான் கிறிஸ்துவை பின்பற்றணும். இன்னைக்கு ஒரு குரூப் எதுக்கு பின்பற்றி இருக்குது? ஏதாவது ஒன்று, ஏதாவது கிடைக்குங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் இன்னொரு குரூப் உங்களை அப்படியே வஞ்சிக்கவும் தொடங்கிருச்சு. என்ன சொல்லி வஞ்சிக்க தொடங்கிருச்சு தெரியுமா? கேளுங்க, கிளைம் பண்ணுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கிளைம் எல்லாம் பண்ணாதீங்க, தேவையே இல்லை, கேட்கவே கேட்காதீங்க. நாங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆண்டவரை கேளுங்கள் தரப்படும் சொல்கிறாரு. அவர் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாட சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன கேளுங்கள் தரப்படும் என்பது பரிசுத்த ஆவியை குறித்து. ஒரு இடத்துல கூட இயேசு பணத்தை கேட்க சொல்லலை. இப்போது நம்ம பேதுரு வந்து சொல்கிறார், 5000 பேருக்கு சாப்பாடு போடணும், அனுப்பிவிடும். ஐயோ பசியாக இருக்கிறாங்கப்பா, நீயே சாப்பாடு கொடு. அவன் சொல்கிறான், இல்லை 200 பணம் ஆகும். சரியா? அப்போ இயேசுக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. என்ன ஆப்ஷன் இருக்குது? 200 பணம் வேணும்னு சொன்ன உடனே, ஏப்பா நீ நேராக சகைவை போய் பாரு, பாஸ்டர் கேட்டார்னு கேளு. சொல்லாமா இல்லையா? சீமோன்னு ஒரு பணக்காரன் இருக்கான், அவனை போய் பாரு, நான் கேட்டேன்னு சொல்லு. தருவானா மாட்டானா?
100க்கு அதிபதி. அப்புறம் யவீரு, எத்தனையோ பேரை யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நிறையா. இப்போ நீங்கள் லூக்கா 8:2 வாசிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும். நல்லா கவனிங்க. ஏரோதின் காரியக்காரனான, நமக்கு தமிழில் காரியக்காரனான்னு தெரியாது. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாருல்ல எலியேசரை பற்றி, என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஆள். அவனுடைய மனைவி அடுத்து தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த, ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய ஆஸ்திகள்னா சொத்து காரியங்கள், இதை வச்சு அவருக்கு ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போஸ்தலர் பாதத்தில் வித்து வச்ச மாதிரி இயேசு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் என்ன இல்லை, தலை சாய்க்க கூட இடம் இல்லை. 200 பணம் இல்லை, இருந்திருந்தா இயேசு கொடுத்துருப்பாரு. வாங்கிட்டு போப்பா, யூதாஸ் காரியத்திட்ட பேக் இருக்குது பாரு, எவ்வளோ இருக்குன்னு பாரு, கொடுத்துரு, மிச்சத்தை அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லு, இயேசு கிறிஸ்து வரும்போது தருவார்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு. ஒரு இடத்துல டாக்ஸ் கட்ட வழி இல்லை, பேதுரு சொல்றாரு டாக்ஸ் கட்ட சொல்றாங்கன்ட்டு. இப்போ அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. எத்தனை பேர்ட்ட கேட்டா ஒரு டாக்ஸ் கொடுத்துருக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போய் மீன் வாயை பாரு, எனக்கும் கட்டு உனக்கும் சேர்த்து கட்டுங்கிற. அப்ப இயேசு கிட்ட அட் பிரசன்ட் காசு இல்லை, அந்த இடத்துல அவர்கிட்ட இல்லை. இருந்தா மீன் வாயை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தா அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவா இயேசு சொல்றாரு, என்கிட்ட அது இல்லை, அதுக்காக என்ன நீ ஃபாலோ பண்ணவே பண்ணாது. அதோட அர்த்தம் என்ன? உன் இம்மைக்காக கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது தேவையில்லாதது. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதாவது ஒரு வியாதி இருக்கு, ஒரு விடுதலை வேணும், டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, இதுக்கு கிறிஸ்துவை நாம் வந்து தேடுறோம், சுகமாக்குறோம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவகிட்ட போயிடணும். இது ஒரு சின்ன இன்சிடென்ட், அவ்வளோதான். ஆனால் இதுக்காகவே, ஆஸ்திக்காகவே, சம்பாத்தியத்துக்காகவே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இயேசுக்குள்ள வந்தாங்களோ சாகிற வரைக்கும் ஏதாவது பூமிக்குரியதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே கேட்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை, அவங்களுக்கு எப்படியாவது சர்ச்சில் வச்சு கல்யாணம் ஆயிடணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும். இப்போ இது வந்து ஜப குறிப்பு. சாவர வரைக்கும் ஏதாவது இயேசுகிட்ட பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, இதுக்காகவா நீ என்ன ஃபாலோ பண்ற? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, நீ உண்மையாயிரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர், நீ கேட்காமே கொடுப்பாரு. அது வந்து ஃபார்முலா. இப்போ நீங்க கேட்டா, இந்த நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யுது, நீங்கள் வேணும்னாலும் வேணாலாட்டம் அந்த தென்மேற்கு பருவ காற்றை நம்ம சொல்கிறாங்க, அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மழை வருது இல்லை, நம்ம கேட்காமையே மே மாதம் வெயில் வருது இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் ஆசீர்வாதமும் நீங்கள் கேட்காமையே பரலோகத்துலேருந்து வரும். அது டிஃபால்ட் போட்டு வச்சது, ஃபார்முலா. நீ வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணா உனக்கு வரும், அவ்வளோதான். கள்ளத்தராசு இருக்காமல் இருந்தால் உனக்கு வரும், அவ்வளோதான். அது செஞ்சால் இது நடக்கும். இதைத்தான் நம்மளை விட நிறைய உலகத்தார் உண்மையாக இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பலர் உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக தேவைக்காக கடைசி வரைக்கும் இப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, அதுக்கப்புறம் அடுத்து பேர பிள்ளைக்காக, அடுத்து அந்த ஜெனரேஷன் அவங்க அதுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதுக்காக என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், இம்மைக்காக பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோமா? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசியாக இன்னொரு காரியத்துக்காக பின்பற்றுகிறாங்க. அதுலேயுமே ஒரு மாற்றத்தை கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க, யோவான் 7:53 வாசிங்க. பின்பு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அற்புதத்துக்காக, அடையாளத்துக்காக பின்பற்றினவங்க இல்லை. அடுத்து இவங்க ஒரு இம்மைக்குரிய காரியத்திற்காகவோ அல்லது தேவைக்காகவோ பின்பற்றினவங்க இல்லை. தெளிவாக இருக்கு. இவங்க யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? அந்த 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 51 வாசிங்க. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். யார் வந்தது? நிக்கோதேமு. இவன் எதுக்காக வந்தான்? இவன் அற்புத அடையாளத்துக்காக வரவில்லை. எதுக்காக வரல? அற்புத அடையாளத்துக்காக வரல. ரெண்டாவது, தேவைகளுக்காக வரல. இவன் கிறிஸ்துவையே பார்க்கும்படி வந்தான். வந்தது எதுக்கு வந்தான்? கிறிஸ்துவ பற்றி சொல்கிறாங்களே, இவர் கிறிஸ்துவா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறான். சோதிக்கிறதுக்கு தான் வந்தான். வசனத்தை கேட்க தான் வந்தான். மாற்றுக்கிறதே இல்லை. இவனுக்கு இம்மைக்கான காரியமே இல்லை. ஆனால் அந்த வசனம் எப்படி சொல்லுது? கடைசி வசனம் 52, 53. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இவங்களும் வசனத்தை கேட்க வர குரூப் தான்.
ஆனா இதுல 2 வகையான குரூப் இருக்கு. ஒன்று, அவரவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு கேட்பாங்க, போயிடுவாங்க. வருவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. அந்த வசனத்துல நிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வசனத்தை தான் கேட்பாங்க. இன்னும் இது நான் சொல்றது இன்னும் ஒரு படி மேல, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இன்னும் வருவாங்க, வேற எதுக்காகவே வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. வந்து கூட இவங்க ஆண்டவர்ட்ட அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நல்லா உட்காந்து வசனம் கேட்பாங்க. 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வச்சா பைபிள் ஸ்டடி, ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா ஸ்பெஷல் மீட்டிங். பியூர்லி வசனம் கேட்குற குரூப், ஆழமாக வசனம் கேட்பாங்க. ஆனால் அந்த வசனத்தை கேட்டுவிட்டு அவர்கள் இருதயம் திரும்பி அதே இடத்துக்கு போயிடும். வசனம் அவர்களுக்குள்ள என்ன செய்யாது? கிரியை செய்யாது. ஆனால் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட், கேட்கறதுல அவர்கள் தீவிரிப்பார்கள். ஆனால் செய்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கு. இது அதுக்கு அடுத்த குரூப். அவரை பின்பற்றின்னு வந்தவங்க தான். ராத்திரியில் வரா, யோசிச்சு பாருங்க. பகலில் வந்தால் யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. யூதர்கள் பார்த்தா, பரிசேயர் பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு வெயிட் பண்ணி நைட்டில் வந்து பார்க்குறான் இயேசுவை. ஆனால் வந்தவனுக்கு விளக்கம் கிடைக்குது. இப்போ அவர் சொல்கிற பதிலெல்லாம் கிடைக்குது. கேட்டாலும் அவரோடு கூட அவன் இல்லை, போயிட்டான். காரணம், இவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள், ஆனால் அதன்படி செய்கிறவர்கள் அல்ல. இப்போ சாலமோனுக்கு ஞானம் வெளிப்பட்டதா இல்லையா? ஞானம் வெளிப்பட்டது. பைபிளில் பார்த்தீங்கன்னா சில புக்கெல்லாமே சாலமோன் தான். நீதிமொழிகள், அப்புறம் வந்துட்டு பிரசங்கி, அப்புறம் உன்னத பாட்டு, இதெல்லாம் இருக்குது. இன்னும் சாலமோனுடைய ஞானம்னு இன்னும் சொல்கிறாங்க. நம்ம பைபிளில் இல்லை, நிறைய எழுதியிருக்காங்க. ஏன் எபிரேயர் 11 சாலமோனுடையதான பெயர் இல்லை? எபிரேயர் 11:32 வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இவ்வளோ பேர் இருக்குதே, ஏன் சாலமோன் பேர் இல்லை அதில்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல். இதுக்கு முன்னாடி பாருங்க, ஆபிரகாம் இருப்பார். ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா இருப்பார். நோவாக்கு முன்னாடி ஏனோக்கு இருப்பார். அதே அதிகாரத்தில் ஆபேலில் ஆரம்பிக்கும் 3வது வசனத்தில். ஆபேல், அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் நோவா, அதற்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், அதுக்கப்புறம் மோசே, யோசேப்பு, எல்லாம் வருவாங்க. எல்லாம் வந்து கடைசியாக இந்த குரூப் வந்து முடியும். சாலமோன் பேர் மட்டும் இருக்காது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், சாலமோனுக்கு நிறைய ஞானம் கிடச்சிச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதை எதையுமே அவன் தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவில்லை. அவன் நல்ல ப்ரீச்சர், பிரசங்கி. பிரசங்கினா என்ன அர்த்தம்? ப்ரீச்சர், நல்ல ப்ரீச்சர். ஆனால் அவன் அதை கை கொள்ளுகிறவன் அல்ல. இயேசு சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி. அது சாலமோனுக்கு கரெக்டாக பொருந்தும். சாலமோனுடைய ஞானம் அபிருத முடியாது, அளவிடவே முடியாது. அப்படி ஒரு ஞானம். சாலமோனுடைய பிரசங்கியை பார்த்து தான் மாயை, உலக மாயைன்னு புரிஞ்சாதான் உன்னதமான நேசம் என்னது அர்த்தம் முடியும். பிரசங்கிக்கு அடுத்து உன்னத பாட்டு இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, உலகம் மாயைன்னு புரிஞ்சாதான் இயேசுடைய உன்னத அன்பு உங்களுக்கு புரியும். எவ்வளோ அழகாக அவன் அமைச்சிருக்கான் பாருங்க. ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்கிறார். அவ்வளோ வெளிப்பாடு இருக்கு. அவன் ஒன்லி பிரசங்கியார். அதை தான் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னு நினைக்காத ஒரு குரூப். வருவான், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்பான், அடுத்தவங்களுக்கு சொல்லுவான், போயிடுவான். அதை அவன் வாழ்க்கையில் யூஸ் பண்ண மாட்டான். ஒரு பிரசங்கியார் சொன்னார், பிரசங்கம் முதல்ல உனக்கு, அப்புறமா தான் ஜனங்களுக்கு. மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவர் சொல்வார் அழகா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். மெசேஜ் தானா ப்ரிப்பேர் ஆகும் பாரு. இன்னைக்கு நாம் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறோம், போதிக்க விரும்புகிறோம், அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். நாம் அதை செய்கிறோமா? பவுல் சொல்றாரு, நிருபனா என்ன தெரியுமா? நீங்களே எங்கள் நிருபங்களாக இருக்கிறீர். நான் எழுதுறது எழுத்தல்ல, அந்த எழுதுன எழுத்துக்கு சாட்சியா வாழ்றீங்களே, இந்த வாழ்க்கை தான் நிருபம். இன்னைக்கு நம்ம அந்த நிருபம் சாட்சியா நிக்கிறோமா? நம்ம வசனத்தை கேட்கிறவங்க திரும்பி போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் திரும்பி போனார்கள். இயேசுகிட்ட வந்த எத்தனையோ பேர் திரும்பி போயிட்டே இருக்கான். வர்றான், கேட்கறான், போறான், வர்றான், கேட்கறான், போறான். ஒரு இடத்துல ஒரு குரூப் போறான், அப்பத்துக்காக என்னை பின்பற்றுகிறீர்கள். வர்றான், வசனம் கேட்கறான், சாப்பிட்றான், போயிடுறான். ஒரு இடத்துல ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். கேட்கறதோட சரி, அது உள்ளே போக மாட்டேங்குது. எப்படி சபைக்கு வந்தாங்களோ கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அதே தான், ஒரு மாற்றம் இல்லை. அப்புறம் எதுக்கு உட்காந்து கேட்கணும் வசனத்தை? நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் அட்டண்டன்ஸ் போட்டேன், நானும் இந்த சர்ச்சில் மெம்பரு. இது உங்களை நிச்சயம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இங்கே வந்து சொல்லப்படுகிற வசனத்துக்கு உங்க ஜீவியம் மாறணும். போதிக்கிற எனக்கும் மாறணும், கேட்கிற உங்களுக்கும் மாறணும்.
போதிக்கிற நீங்கள் அதன்படி செய்யாவிட்டால் ஐயோ. இங்க இதான் பிரச்சனை. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, போதிக்கிறவன் கேட்டுட்டு அதன்படி செஞ்சிட்டானா அந்த கேட்கிற ஜனங்க கூட பரலோகத்துக்கு போயிடும், போதிக்கிறவன் போக மாட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறார். எதற்காக? கேட்டுவிட்டு போவதற்கு அல்ல. யோவான் 6:68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இவனுக்கும் நிக்கோதேமுக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் கேட்டான், இவனும் கேட்டான். ரெண்டும் நித்திய ஜீவ வசனம் தான். அவன் வீட்டுக்கு போயிட்டான், இவன் இவர் கூடவே தங்கிட்டான். இவன் தங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பேதுரு தங்கினதுக்கு காரணம், இவனும் ஒரு காலத்தில் நம்மள மாதிரி வந்த ஆள் தான். மீன் இல்லைன்னு வந்தான், ஆண்டவர் மீன் கொடுத்தாரு. இப்போ சொன்னார் மீனை விட்டுருன்னாரு. சரி விட்டுட்டேன். இப்போ மத்தேயு 19க்கு வரான். ஒரு பெரிய பணக்காரன் வந்துட்டு போகிறான். உடனே ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, உலக பிரகாரமாக இல்லைன்ட்டீங்க, வேற ஏதாவது கிடைக்குமா? இப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, இம்மைக்குரியது அல்லவே இல்லை, எல்லாம் மறுமைக்குரியது. இப்போது பேதுருக்கிட்ட வசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ சொல்கிறான், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்க. அது முந்தின வசனத்தில் இயேசு கேட்பார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்படி தானே இருக்குது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இப்போ சொல்கிறான், எங்கே போய் சொல்கிறீங்க? நான் ஒன்றும் குழிக்காகவோ கூடுக்காகவோ உங்களை பின்பற்றுகிறவன் அல்ல. நான் அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக பின்பற்றுகிறவன் அல்ல. நான் நித்திய ஜீவ வசனத்தை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறவன் அல்ல. அதை கேட்டு விட்டு உங்களோடு கூட இருக்கிறவன் நான். வேற யாருக்கிட்ட போவேன்? வசனம் இருக்கு, கேட்குறேன், ஆனால் போகிற கூட்டம் அல்ல, அவரோடு கூட நிற்கிற கூட்டம், நன்மையை பின்பற்றுகிறவன். இந்த கூட்டத்துக்கு தான் தீமை என்பதே கிடையாது. இப்போ சொல்லுது பைபிள், உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஏன்? அவன் சோதிக்கிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று இருக்குது, நித்திய ஜீவ வசனம். நல்ல வசனம் இருக்கிறவனை பிசாசு கூட சோதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து பிசாசு சோதனையை வச்ச போது வசனத்தில் அவர் ஜெயிச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிசாசு அவரை விட்டு விலகி போனார். இப்போ நம்ம இயேசுவை எதற்கு பின்பற்றுகிறோம்? அதான் முக்கியம். முதலாவது அற்புத அடையாளங்களுக்காகவா? ரெண்டாவது ஆண்டவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகவா? குழிகளுக்காக, கூடுகளுக்காக, இருப்பிடத்திற்காக, சாப்பாட்டுக்காக? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடைக்கலான் குறைவிலை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சாலமோன் முதலாவது கொண்டு அப்படி உடுக்கவில்லையே. ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்காரு? நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, ஒரு குறையும் இல்லாமல் தானே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? நான் அதுக்காகவும் பின்பற்றல. அடுத்து எதுக்கு பின்பற்ற? வசனத்தை. வசனத்தை நல்லா கேட்குறோம், கேட்டுட்டு போகிற கூட்டம் அல்ல, கேட்டுட்டு அவரோடு கூட நிற்கிற கூட்டம். அநேகர் கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். 70 பேர் வந்தான், கேட்டான், பிரச்சனை வந்துச்சு, போயிட்டான். யார் நிலை நிற்கக்கூடும்? இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கு. இவன் சொல்றான், எங்கேயும் போக முடியாது. நீப்பா நீயும் போறியா? எங்கே போக சொல்றீங்க? அவன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆப்ஷனே இல்லைங்கிறான். எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஏ பீனே கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான், ஒரே ஆன்சர் தான். அந்த ஆன்சர் நீங்க தான். இப்படி பின்பற்றுகிறவனை ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய தீங்கு துக்கப்படுத்தாது. காரணம், அவன் நன்மையை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நாம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம்? ஆண்டவரே, உண்மையா இருதயத்தின் ஆழத்துலன்னு சொல்லுங்க. இல்லைன்னா கர்த்தருக்கு தெரியும், அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமும் தூரமாக இருக்கிறது. நீ எதுக்காக ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே உலகத்தில் நீங்கள் எவ்வளோ காரியங்களை வச்சுருந்தீங்க. இங்கே வந்தும் அதுதான் கேட்க போகிறீங்கன்னா என்ன இருக்குது யோசித்து பாருங்க. எகிப்தில் எல்லா கலைகளையும் கற்றவன் பார்வோன்ட்ட போய் அதே கலையை பற்றி பேச போகிறான்னா கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறத எப்படி காட்ட முடியும்? கர்த்தர் அதுக்காக பார்வோனுக்கு, அதுக்காக மோசையை கூப்பிடல, அவர் வேறொரு பிரமாணத்துக்காக அவனை கூப்பிட்டிருந்தார். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே 100க்கு 100 கிரியை செய்வதாக கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.